Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல ஆட்டோ டவுன்லோட் ஆகுறத எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய போட்டோ அண்ட் வீடியோ ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி கேலரியில சேவ் ஆகிட்டு இருக்கும். இதனால ஃபோன் ஸ்டோரேஜும் ஃபுல் ஆகும். வாட்ஸ்அப்ல உள்ள ஒரு சில செட்டிங்ஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுறத ஸ்டாப் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் மீடியா ஆட்டோ டவுன்லோட் இதில் வென் யூஸிங் மொபைல் டேட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட் இதில் எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணலாம். இதனால் வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிற ஃபோட்டோவோ வீடியோவோ எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு வென் கனெக்டட் ஆன் வைஃபை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதில் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணாமல் வைஃபை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் டவுன்லோட் ஆகும். இதனால் இதையெல்லாம் அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நோ மீடியான்னு இருக்கும். இனி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட்டோ டவுன்லோட் ஆகாது. நீங்கள் தேவையான ஃபோட்டோ அண்ட் வீடியோவை டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.